நம் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அலுவலராக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிற போஸ்டில் கைனேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மத்திய அரசாங்கம் நியமிச்சிருக்குது. அதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சிக்கு ஆயிடுச்சு. அப்போசிஷன் பார்ட்டிக்கும் அரசாங்கத்துக்கும் மோதல், அரசாங்கத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் மோதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. என்ன நடந்தது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. ஒரு சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அல்லது எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறத ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த கமிஷனர்ஸ் எல்லாம் இம்பார்ஷியலாக இருக்கணும், எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராகவும் இருக்கக்கூடாது. அப்போ தாங்க முறையாக நாட்டில் தேர்தல் நடக்கும், நாணயமாக தேர்தல் நடக்கும். அவங்க யாருக்காவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ ரூலிங் பார்ட்டிக்கு பூரா சப்போர்ட் பண்ணிட்டு போனால் அப்போ என்ன அர்த்தம் இருக்குது இல்லை, அப்போ எலெக்ஷனே தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டது. அதில் நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பெட்டிஷனில் இங்கே நியாயம் இருக்குதுங்க, அரசாங்கம் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு இப்படி எலெக்ஷன் கமிஷனராக சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக பவர் போட்டுட்டோம்னா அப்போ அவங்களுக்கு சாதகமாக தானே வேறு வளர்ப்பாங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு போடுறோங்க, ஒரு கமிட்டி அமைக்கணும். அந்த கமிட்டியில் யார் யார் மெம்பர் இருக்கணும் அப்படின்னா 3 பேர் இருக்கலாம். 1 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, 2 லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், 3வது சிஜேஐ இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி 3வது மெம்பர். எந்த ஒரு எலெக்ஷன் கமிஷனரையும் நியமிக்கினா கூட இந்த கமிட்டியில் உள்ள இந்த 3 பேர் சேர்ந்து தான் சாதக பாதகங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சி ஓகே இவர் தான் இதுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு அமைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தடாலடியாக ஒரு பெரிய, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டருக்குள்ள இந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ணுறதுங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஆஃப் தி கவர்மெண்ட், அதில் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி சிஜேஐ நான் ஒரு மெம்பராக இருப்பேன்னு உத்தரவு போட்டாங்க. இது அரசாங்கத்துக்கு பிடிக்கல, திரு மோடிஜி அரசாங்கம் பிடிக்க முடியல. ஏங்க நாங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட்ட மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு கொலிஜியம்னு வச்சுக்கிறீங்க, நீங்களே வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்த்து விருப்பத்து பார்த்து உங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் ஜட்ஜஸாக ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்டில் நியமிக்கிறீங்க. நிறைய அலிகேஷன் வருது. ரிட்டையர்டு ஜட்ஜஸே சொல்லியிருக்காங்க 69 to 70 விழுக்காடு நபர்கள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அல்லது ஏற்கனவே ஜட்ஜா யார் இருந்தாங்களோ அவங்க பேர பிள்ளைங்க, அப்ப தாத்தா பையன் பேரன் அப்படின்னு சொல்லி, அல்லது உங்க சேம்பர்ல இருந்தவங்க இப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணி ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட்ல சில தவறுகள் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற சரி பண்றதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்கன்னா, மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, தனியாக புதுசாக கொண்டு வந்தாங்க. 2014 மோடிஜி அரசாங்கம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் NJAC அப்படின்னு கொண்டு வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 124A 124B 124C என்று 3 சட்டப்பிரிவுகளை கொண்டு வந்து இனிமேல் ஜட்ஜஸ் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணோம்னா ஜட்ஜஸ் நீங்களே மட்டும் பண்ண முடியாதுங்க, உங்க கொலிஜியத்தில் மெம்பர் 2 பேர் இருங்க, சிஜேஐ இருங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், அப்புறம் ஒரு முக்கியமான பெரிய ஆள்கள் எஜுகேஷன் லெவலில் பெரிய ஆளாக ஒரு சோஷியல் ஒர்க்கர் அப்படி இருக்கட்டும், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கட்டும், இப்படி ஒரு 6-7 பேர் மெம்பர் போட்டு அதில் வச்சு தான் அந்த NJAC என்ற அந்த ஜுடிஷியல் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் மூலமாக தான் ஜட்ஜஸை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தையே 2014 கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, உடனே ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய பெஞ்சு ஒரு இம்பார்ஷியலிட்டி வேணும், அரசாங்கத்திட்ட பயம் இல்லாமல் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா உங்கள் தலையிடே இருக்கக்கூடாதுங்க, நீங்கள் நீதிபதி நியமிக்கிறதுக்கு நீங்களும் பரிந்துரை செய்யலாம் சொன்னோம்னா அப்போ உங்களுக்கு வேண்டியவங்களை நீங்கள் போடுவீங்க, நாங்கள் ஒத்துக்க முடியாதுங்க. நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 124A 124B 124C கொண்டு வந்து ஒரு கமிட்டி போட்டு அதில் அரசாங்கம் மெம்பராக இருக்குன்னு சொன்னது சட்டம் செல்லாது என்று அறிவிக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. மத்திய அரசாங்கத்துக்கு மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலைங்க, ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, அதாவது பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் மற்றும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அந்த 3 பேர் சேர்ந்து தான் இனிமேல் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் அல்லது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணணும், அந்த கமிட்டி தான் அப்படின்னு நீங்கள் உத்தரவு போட்டிருக்கீங்களே, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் நல்லிஃபை பண்ணுறோம், இதை செல்லாத ஆக்குறோம் அப்படின்னு சொன்ன மத்திய அரசாங்கம் 2023 என்ன பண்ணாங்கன்னா, the Chief Election Commissioner and other election commissioners appointment conditions of service and terms of office act 2023 அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டாந்து
உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா, சிஜிஐ ஒரு மெம்பராக இருப்பான்னு சொன்னாங்க இல்லையா, அதையே நல்லிஃபை பண்ணி நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இதாங்க சட்டம், இன்னையிலிருந்து இனிமேல் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷனர் அல்லது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இனிமேல் பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் ஒன் மோர் மினிஸ்டர் அப்பாயின் பை தி பிஎம் அப்படின்னு புதுசாக ஒரு சட்டத்தையே கொண்டாந்தாங்க. 2023 சட்டத்தை கொண்டாந்தாங்க. அப்படியே போயிட்டு இருந்ததுங்க. இப்போ பழைய சீஃப் கமிஷனர் ரிட்டையர் ஆகிட்டார். அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். மறுபடியும் சிஜிஐ எடுத்துட்டு இன்னொரு மினிஸ்டர்னு போடுறாங்களே, அப்போ பிரைம் மினிஸ்டரு அவரால் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்ட இன்னொரு மினிஸ்டர் இருந்ததுன்னா அதுதான மெஜாரிட்டி. லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து அவருக்கு வாய்ஸ் எடுபடாதே, அப்போ எப்படி பண்ணுறீங்க? இது செல்லாது என்று உச்சநீதிமன்றத்தில் அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் மற்றும் நம் முக்கியமான நபர்கள்லாம் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டாங்க. வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 19/2/2021 அன்னைக்கு விசாரணைக்கு வரும் என்று சொல்லிவிட்டாங்க, பட்டியலிட்டு விட்டார்கள். உடனடியே சுதாரித்துக் கொண்ட மத்திய அரசாங்கம் 19/2 தானங்க விசாரணைக்கு வருது, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 17/2/2025 அன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. யாரு? பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரு ராகுல் காந்தி அவர்கள், அல்ல ஒன் மோர் மினிஸ்டர் அப்பாயின்ட் பை தி பிஎம் யாரு? திரு அமித்ஷா அவர்கள். 3 வரையும் கூட்டுறாங்க. எலெக்ஷன் கமிஷனராக இப்போ எலெக்ஷன் கமிஷனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கைனேஷ் குமார் அப்படிங்கிற அவரை நாங்கள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கமிட்டி கூடுது. அதில் திரு ராகுல் காந்தி அவர்கள், ஏங்க இவர் வந்து அதுக்கு பொருத்தமானவர் அல்ல, இவர் அன்ஃபிட்டு, இது பண்ணக்கூடாது, வேற ஆள் சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு டிசென்டிங் நோட்டு எழுதுறாரு. இருந்தாலும் ஒத்துக்கிறாம பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் அவங்களுக்கு மெஜாரிட்டி, நாங்க ஒத்துக்கிறோம், இவர் தான் சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு கைனேஷ் குமார் அவர்களை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த கமிட்டி சிபாரிசு 17/2/2025 நைட் அன்னைக்கு உத்தரவு போடுறாங்க. உடனே அப்போசிஷன் லீடர் சொன்னார், என்னங்க இது, என்னங்க அவசரம், நைட்ல இரவோடு இரவாக இந்த அவசரத்தில் நீங்க எந்த சட்டத்திலையும் எந்த உத்தரவும் போடலையே, அப்படின்னு நாட்டுக்கு பெரிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கூட பெரிய சட்டம், நைட்ல 12 மணிக்கு ஆர்டர் போடுறீங்க நீங்க அப்படின்னு கூட அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார். ஆனா கூட 19/2/2025 அன்னைக்கு இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங் அன்னைக்கு வருது. அன்னைக்கு அதாவது சிஜிஐ எடுத்து தப்பு, அந்த ஆக்ட் தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் 19/2/25 அன்னைக்கு 10 மணிக்கு மேலே தானே கோர்ட்டுக்கு வரும், காலைல 9 மணிக்கே போய் திரு கைனேஷ் குமார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி. அன்னைக்கு 19 அன்னைக்கு திருப்பி வக்கீல்லாம் ஓடினாங்க, என்னங்க நீங்க இன்னைக்கு தான் கேஸ் வருது, அதுக்குள்ள வந்து பாருங்க காலையிலே பதவி ஏற்றுக்கிட்டாரு, இது என்ன செய்யுது, உடனடியாக நீங்க இதை வந்து நிறுத்தணும், ஸ்டே பண்ணணும் இந்த அப்பாயின்மெண்ட்டை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. பொதுவாக இன்னைக்கு கேஸ் வருது அப்படின்னா அன்னைக்கே எதுவும் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அரசாங்கம். எப்பவுமே யாராவது ஒரு நபரை கைது செய்ய போறோம், நாங்கள் போனோம்னா போலீஸ்லாம் போனோம்னா அன்னைக்கு பேர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காங்க. இன்னைக்கு பெட்டிஷன் விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் வருது அப்படின்னா நாங்கள் சாதாரண போய் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா உயர்நீதிமன்றத்துடைய மாண்பை நம்ம வந்து கேள்விக்குறியாக்க முடியும், என்ன சொல்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த ஆட்டை வந்தப்பறம் தான் பண்ணுவோம். ஆனால் மத்திய அரசாங்கம் அவசரமாக 19/2/25 அன்னைக்கு காலைல 10 மணிக்கு மேலே தான் அந்த கேஸ் விசாரணைக்கு வர போகுதுன்னா காலைல 9 மணிக்கு நீங்கள் பதவி ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஏங்க இந்த கேஸை வந்து முழுவதுமாக விசாரிக்கணும், அதனால் போஸ்ட்போன் பண்ணுறோம்னாங்க. பிரசாந்த் பூஷன் மற்ற வக்கீல், ஏங்க இது ரொம்ப அவசர வழக்காக விசாரிங்க, மோசமான ஒரு முன்னுதாரணம் ஆகிவிடுங்க, ஸ்டே பண்ணுங்கன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இல்லை, அதெல்லாம் பண்ண போகிறது இல்லைங்க. 19/3/2025 இந்த வழக்கை நாங்கள் மாற்றுகிறோம், அட்ஜர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு திரு மோடிஜி அவருடைய அரசாங்கத்துக்கு இப்போதைக்கு இது பெரிய வெற்றின்னு வச்சுக்கலாங்களேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க ஏற்றின அந்த 2023 அந்த ஏற்றின அந்த சிஇசி மற்றும் அதர் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டுக்காக வேண்டி ஒரு ஆக்ட் கொண்டாந்தாங்க இல்லையா, அதை ஸ்டக் டவுன் பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இப்போதைக்கு அப்படி இருக்குது. விரைவில் அடுத்த மாதம் 19/3 இந்த ட்ரையல் வரும்போது, இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது நீதியரசர்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ உச்சநீதிமன்றத்திற்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு மோதல் போக்கு வந்து விட்டது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜ் மேட்டர், நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் காமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. திரு கைனேஷ் குமார் அவர்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து கேரளா கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். கேரளாவில் பல்வேறு விதமான பதவிகளை வைத்தார். அப்புறம் மத்திய அரசாங்கத்துக்கு போனார். மத்திய அரசாங்கத்தில் கூட நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தார், இன்க்ளூடிங் ஹோம் மினிஸ்ட்ரிலையும் வேலை பார்த்தார். நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹோம் மினிஸ்ட்ரிலையும் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் ஒரு கேடரில் அவர் வேலை பார்த்தார். அப்போ அமித்ஷா அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தார். இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள் கொண்ட அந்த கமிட்டி மூலமாக 2023 இந்த
இப்போ வந்து 19ஆம் தேதி காலையில் அவர் வந்து சிஇசியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் நாட்டு மக்களுக்கு விடுத்த ஒரு செய்தியில், ஒரு இன்டர்வியூவில் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, 18 வயசு நிரம்பிய இந்திய பிரஜைகள் அனைவருமே ஓட்டு போடணுங்க, யாரும் ஓட்டு போடாமல் இருக்கவே கூடாதுங்க. அதை நோக்கி நான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லா ஓட்டர்ஸையும் ஓட்டு போடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு திரு கணேஷ்குமார் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவர்கள் சொன்னார்கள். ஐயா, நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட் ஆஃபீஸர். நீங்கள் ஏற்கனவே போன வருஷம் 2024 தான் ரிட்டையர் ஆனீங்க. உடனடியாக உங்களை வந்து எலெக்ஷன் கமிஷனராக போட்டாங்க. இப்போ வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக போட்டாங்க. நீங்கள் நல்லா பண்ணணும், இம்பார்ஷியலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 18 வயசு நிரம்பிய நபர்கள்லாம் ஓட்டு போடணும், கண்டிப்பாக வரணும், முன் வரணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுமக்கள் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். இந்த அரசியலில் நிறைய கிரிமினல் கேஸ் உள்ள நபர்கள், குற்றப்பின்னணி உள்ளவர்கள் நிறைய பேர் எம்எல்ஏ எம்பியா நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சு மந்திரியாக கூட ஆகி கன்னியூ பண்ணிருக்காங்க. கேட்டோம்னா, ஏங்க நாங்கள் இந்த வழக்கு வந்து எங்கள் மேலே பொய் கேஸுக்கு போட்டிருக்காங்க, உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணிருக்கேங்க, உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணிருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லா பிரேக்கர்ஸ் எல்லாரும் மறுபடியும் ஜெயிச்சு லா மேக்கர்ஸாக வந்துடுறாங்க. இப்படி குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அரசியலில் அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன், அதை நோக்கி சட்டம் இயற்றுவதற்கு நான் பல்வேறு விதமான சிபாரிசுகளை கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை இந்திய மக்கள்லாம் ரொம்ப கொண்டாடிப்பாங்க.